சமூகத்தில் அதுக்கு முந்தின நாள் உட்காந்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரை புதிய மாதத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தையை தான் நம்புவோம், வேற இல்லை நம்பிக்கை. ஒரு மனுஷன் சொல்கிற வார்த்தையெல்லாம் பெருசாக அந்த அளவுக்கு எடுக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்பிக்கிட்டே இருப்போம். இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் வந்தது, ஆண்டவர் இந்த மாதம் ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தினமும் அந்த வார்த்தையை நினைக்கிறேன். அதுதான் பெரிய நம்பிக்கை. ஆண்டவர் சொன்னார், செய்வார். அல்லேலூயா. அது போல் நேற்றைய தினத்தில் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை அழகாக அப்படி லைனாக அப்படி வருது, போல்டாக. என்ன வார்த்தைன்னா, உங்களுக்கான வாசல் திறக்கப்படும், உங்களுக்கான வாசல் திறக்கப்படும் அப்படின்ற வார்த்தை வந்த ஒன்றும் எத்தனையோ வார்த்தைகள் அப்படி இருந்த எத்தனையோ வார்த்தைகளை யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் இப்படி சொல்வாரா, அப்படி சொல்வாரா, இப்படி தருவாரா அப்படின்ற மாதிரிலாம் எண்ணம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அழகாக அப்படி போல்டாக வருது, என்னென்னா உங்களுக்கான வாசல் திறக்கப்படும். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போனா நம்ம நிறைய எதிர்பார்க்குற காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது, அந்த வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது, அந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைக்கும் போது உங்களுக்கான வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை வந்தவனா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போது நம்மளுக்கான ஒரு வாசல் திறக்கப்படும். அப்போ என்னன்னா, எவ்வளோ எதிர்பார்ப்பு, எவ்வளோ தேவைகள், எவ்வளோ காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம், கைக்கூடி வரணும்னு நினைக்கிறோம், நல்ல காரியங்கள் நடக்கணும். அப்போ அதெல்லாம் மூடப்பட்ட மாதிரி இருக்குது, அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னபோது உங்களுக்கான வாசல் திறக்கப்படும் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திருப்பி உட்காந்து ஆண்டவரே, இந்த மாதம் நீ சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு உண்டான வாசல் திறக்கப்படும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிங்க. எத்தனையோ எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், எத்தனையோ தேவைகளுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வாசல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் இந்த மாதத்தில் அந்த தடைகள் நீங்கி நீர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கும் போது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக ஆனது. ஆகவே தான் அதே வார்த்தை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கான வாசல் திறக்கப்படும். இப்படி எத்தனையோ பேருக்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். பாருங்கள், உபாகம் என்ற ஒரு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் தமது ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யுன்றது. மழைன்னா என்ன? ஏதோ ரெகுலராக பருவ காலத்தில் பெய்கிற மழை இல்லை, இது ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அப்படின்னு எல்லாம் இல்லை, நீங்கள் திருப்தி ஆகிற மாதிரி. எப்படி மழை இந்த பூமியை நினச்சி இந்த பூமியில் தண்ணியை ஈரமாக்கி அந்த தண்ணி மிதந்து ஓடும்படி அது திருப்தி பூரணத்தை காட்டுகிறதோ, அது போல் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ற அந்த மழை உன்னை நிரப்பிட்டு போவோம், உன்னை நிரப்போம். நீ திருப்தியாக இருப்ப, உனக்கு நிரம்பி வழிகிற ஒரு சந்தோஷ அனுபவம். அப்பாடா, நல்லபடியாக நடந்ததுடா, ஏதோ குறை இல்லை அப்படின்ற மாதிரி உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் ஏற்ற காலத்தில் மழை பெய்யுன்ற வார்த்தை. அப்போ ஏற்ற நேரம், ஏற்ற சமயம், ஏற்ற காலம் கரெக்டாக அந்த நாட்களில் உன் தேசத்தில் மழை பெய்யுன்றார். அது என்ன மழை? ஆசீர்வாதமான மழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் அப்படின்னு. அப்போ வானத்தை திறப்பார். அப்போ உங்களுக்கு உண்டான வாசல் திறக்கப்படும் என்ற வார்த்தை இங்கே நிறைவேறுது. பாருங்க, கடவுள் பொக்கிஷம் இருக்கிற சாலை தான் வானமாம்பார். நம்ம நினைக்கிறோம் ஏதோ அப்படின்ற மாதிரி. பாருங்க, வானத்தில் அந்த சாலையை வைத்திருக்கிறார், அந்த ரூட்டை வச்சிருக்கிறார், அந்த வழியை வச்சிருக்கிறார். அந்த வழிக்கு பேர் என்னவா? பொக்கிஷ சாலை. பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கிற சாலை, பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கிற சாலை. ஆண்டவர் அந்த வானத்தை அங்கே திறந்தார்னா இந்த பூமியில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோன்றது தான் அந்த வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ உங்களுக்கு உண்டான வாசல் திறக்கப்படுன்னு சொல்லும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளை எனக்கு உண்டான ஒரு வாசல் திறக்க போகுது, எனக்கு உண்டான வழி திறக்க போகுது, எனக்கு உண்டான காரியங்கள் நடக்க போகுது. நான் எந்த காரியங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறனோ, அழுது ஜெபிக்கிறனோ, ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்யணும், அந்த காரியம் நடக்க போகிறது போல. அதுதான் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஒரு மழை பெய்யும், ஆண்டவர் வானத்தை திறப்பார். அந்த மழை தான் பொக்கிஷ சாலை. அல்லேலூயா. அதிலிருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவார் அப்படின்றது தான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. அதனால தான் மல்கியால 3 8 9 10 நம்ம வாசிக்கும் போது சொல்றாரு, அவர் தமது வானத்தை திறப்பாராம். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உன் மேல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவான். அப்ப என்னன்னா, வானத்தை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவான். ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருது? மேலிருந்து வருது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பனா அங்கிருந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுதான் பொக்கிஷ சாலை. வானத்தை திறந்து அங்கிருந்து ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவார். வானம் எதுக்கு அங்கிருந்து பொழிகிறது, இந்த பூமி நிரம்புகிறதுனா தேவன் ஆசீர்வாதங்களை அங்கே வைத்திருக்கிறார். அங்கிருந்து அது ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரங்களில், ஏற்ற சமயங்களில் நமக்கு அது தரும்படி தேவன் அங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்காம இருப்ப. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களினால உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதை தான் பாருங்க, உங்களுக்கு உண்டான வாசல் திறக்கப்படும், எனக்கு உண்டான வாசல் திறக்கப்படும். எனக்கும் எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்குது, எத்தனை தேவைகள் இருக்குது. நிறைய காரியங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்து வருகிறேன், குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறேன். இன்னும் பல இடங்களில் ஊழியங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு வருகிறேன். இடம் வாங்கணும், அதற்காக ஜெபித்து கொண்டு. இப்படி எனக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது. நானும் உங்களை போல ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபித்து வருகிறேன். ஏன்னா எனக்கு உங்களை பார்க்கலும் அதிக தேவைகள் உள்ளது. அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை ஆணித்தரமாக பிடிச்சிக்கிறேன், அதை ஆணித்தரமாக நம்புகிறேன், அதை ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். ஏன்? தேவன் நிச்சயமாக அதன்படி செய்வார், செய்வார். இந்த வார்த்தை உனக்கான வாசல் திறக்கப்படும் சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த வார்த்தை வருது, அந்த வாசல் திறக்கப்படனா என்ன ஆண்டவர் என்ன? அப்போ தான் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் சும்மா ஏதோ பையிலையோ கையிலையோ போடுற மாதிரி இருக்காது, மழை பொழியறது போல இருக்கும். மழை எப்படி நல்லா சுற்றி வட்டாரமாக பேஞ்சி அப்படின்னு நினச்சி ஈரமாக்கி அது ஃபுல்லாகி மிதந்து ஓடுகிறதோ அது போல் உன் வாழ்க்கையில் நீ திருப்தியாய் வாழும்படி ஒரு ஆசீர்வாதம் தான் உங்கள் வாசல் திறக்கப்படும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது சொல்கிற என்னதான், இதை திறந்த வாசலை உனக்கு முன்னால் வைக்கிற, அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். வாசலை ஒன்று திறக்கிறேன், உனக்கு ஒரு வழி திறக்கிறேன், உனக்கு ஒரு வழி உண்டாகும், ஒரு வாசல் திறக்கப்படும். அது யாரும் பூட்ட முடியாது, யாரும் லாக் பண்ண முடியாது, யாரும் அடைக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வாசல் அதுதான். திறக்கும் போது கண்டிப்பாக அது யாராலையும் பூட்ட முடியாது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அப்படி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது ஒருவனும் பூட்ட முடியாதுன்றார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாசலை திறந்தார்னா அது யாராலையும் அடைக்க முடியாது. இந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அப்போ கடவுள் நம்மளை ஒரு வாசல் திறந்து, ஒரு வழியை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, அந்த யாரும் கெடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வாசல் தான் உங்களுக்கு திறக்கப்படுன்றத ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி பாருங்க, 105ஆம் சங்கீதம் 41ஆம் வசனம், 105ஆம் சங்கீதம் 41ஆம் வசனம்.